Good morning students. Today we are going to learn about column minima method. So previous class நமக்கு நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ரோ மினிமா மெத்தட் பார்த்துருக்கோம். சரியா, ரெண்டு தெரிஞ்சிச்சுன்னா காலம் மினிமா மெத்தடும் அதே சேம் மாடல். ஓகே, ஸோ கொஸ்டின்லேயே இருக்குது பாரு, காலம் மினிமா. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ப்ராப்ளத்துக்கு காலத்தில் மினிமம் பார்க்கணும், அதுதான் நம்மளோட இது எய்ம். சரியா, சரி. நெக்ஸ்ட் வந்து சொல்யூஷன் பாரு. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினில் டேப்லெட் காலம் எல்லாம் கொடுத்துருவாங்க, உனக்கு ஏஐ வேல்யூஸ் பிஐ வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. சரியா, ஸோ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கொஸ்டின் கொடுத்தோன்னா அந்த ப்ராப்ளம் வந்து பேலன்ஸ் ஆகுது அப்படின்னு செக் பண்ணணும். நான் ப்ரீவியஸ் கிளாஸில் சொன்னேன், ரோ மினிமம் மெத்தட் எல்லாம் பண்ணுறப்போ சொன்னேன், ஏஐ வேல்யூஸோட சம்மேஷன் கண்டுபிடிக்கணும், பிஐ வேல்யூஸோட சம்மேஷன் கண்டுபிடிக்கணும். ரெண்டு சம்மேஷனு வந்து நமக்கு என்னவாக இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். சரியா, ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இந்த ப்ராப்ளம் வந்து பேலன்ஸ் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளத்தில் பாரு, ஏஐ வேல்யூஸ் இது இருக்குது, பிஏ வேல்யூஸ் இது இருக்குது. இது வந்து சம்மேஷன் ஏஐ நான் கண்டுபிடிச்சிருக்கேன், சம்மேஷன் பிஜே கண்டுபிடிச்சிருக்கேன். சரியா, ஸோ இவ்வளோ கண்டுபிடிச்சா உனக்கு ரெண்டுக்கு வேல்யூவே என்ன தான் இருக்குது, 150 தான் இருக்குது. ஸோ ரெண்டுமே ஈக்குவல், சம்மேஷன் ஏஐ ஈக்குவல் டு சம்மேஷன் பிஐ. Since a sum of supply equal to sum of requirements, therefore the given transportation problem is balanced. அப்போ நமக்கு பேலன்ஸ் ஆயிடுச்சு. சரியா, ஸோ அப்போ நம்ம இனி எதுவுமே பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ப்ராப்ளத்துக்கு போயிடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம காலம் மினிமா மெத்தடுக்கு டேப்லெட் காலம் போட்டுக்கிறோம். சரியா, ஸோ டேப்லெட் காலம் ஃபஸ்ட்டு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே டேப்லெட் காலத்தை அப்படியே போட்டுக்கோ. சரியா, ஸோ அப்போ போட நேரம் உனக்கு ஃபஸ்ட்டு டேப்லெட் காலத்தில் உனக்கு காலம் மினிமா மெத்தடுன்னு கொடுத்துருக்கிறதுனால நீ ஃபஸ்ட்டு காலம் எடுத்துக்கணும். சரியா, ஃபஸ்ட்டு காலம். ஸோ ஃபஸ்ட்டு காலம் உனக்கு வேல்யூஸ் எப்படி இருக்குது, 10 இருக்குது, 13 இருக்குது, 6 இருக்குது, 14 இருக்குது. சரியா, ஸோ இந்த 4 வேல்யூஸ்லேயும் வந்து காலத்தில் மினிமம் வேல்யூ எதுன்னு பார்க்கணும். உன்னோட மினிமம் வேல்யூ எது, இந்த 6. ஓகேவா, ஸோ 6 வந்து மினிமமாக இருக்கிறதுனால 6க்கு ஈக்குவலாக உன்னோட ஏஐ வேல்யூவும் பிஐ வேல்யூவும் செக் பண்ணணும். சரியா, செக் பண்ணணும் அப்படின்னா ஏஐ வேல்யூஸும் பிஐ வேல்யூஸும் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா ஏஐயில் என்ன இருக்குது, 30 இருக்குது, பிஐயில் 40 இருக்குது. சரியா, அப்போ ஏஐயில் 30 இருக்குன்னா 30லே 40லே மினிமம் பார்க்கணும், 30 நமக்கு மினிமம். சரியா, ஸோ அப்போ இந்த 30யை நான் கட் பண்ணி என்ன செய்யணும், இந்த பாக்ஸுக்குள்ளாடி போடணும். 6க்கு பக்கத்தில் கீழே இருக்கிற வேல்யூ 40லேருந்து 30யை மைனஸ் பண்ணிட்டோம்னா 10 கிடைக்கும். அந்த 10ஐ வந்து 40க்கு பக்கத்தில் போடணும், 10. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உனக்கு இந்த ரோ ஃபுல்லும் உனக்கு முடிஞ்சிச்சு. அப்போ இந்த ரோ எண்ணி கட் பண்ணிடலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்தது திரும்ப ஃபஸ்ட்டு காலம் நமக்கு முடியலை. ஓகேவா, ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும், அடுத்ததும் ஃபஸ்ட்டு காலத்தை தான் நான் பார்க்க போகிறேன். ரோ தான் முடிஞ்சிருக்கு, ஃபஸ்ட்டு காலத்தில் இருக்கிறது இன்னும் அந்த வேல்யூஸ் வந்து பிஐ வேல்யூஸ் வந்து ஃபுல்லும் முடிஞ்சால் தான் அந்த காலத்தை நம்ம எலிமினேட் பண்ணணும். சரியா, ஸோ இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு காலம் எலிமினேட் ஆகலை. ஸோ நான் திரும்பவும் ஃபஸ்ட்டு காலத்தை தான் நான் செக் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு காலத்தில் அதுக்கு அப்புறம் மினிமம் வேல்யூ எதுன்னு பார்க்கணும். இப்போ 10 இருக்குது, 13 இருக்குது, 6 அந்த ரோல் எலிமினேட் ஆகிடுச்சு. ஸோ அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. 10, 13, 14. சரி, அந்த 3ல் உனக்கு எது மினிமம்னு பார்க்கணும். ஸோ இப்போ உனக்கு எது மினிமமாக இருக்குது, 10 தான் மினிமம். இந்த 10 வந்து மினிமமாக இருக்குது. ஸோ அப்போ நான் 10க்கு ஈக்குவலாக உன்னோட ஏஐ வேல்யூவும் பிஐ வேல்யூவும் நான் செக் பண்ணணும். சரியா, அப்போ ஏஐயில் உனக்கு என்ன இருக்குது, 30 இருக்குது, பிஐயில் 10 இருக்குது. சரியா, ஸோ அப்போ 30லேயும் 10லேயும் மினிமம் பார்க்குறப்போ 10 தான் மினிமமாக இருக்குது. அந்த 10ஐ வந்து நான் கட் பண்ணி 10க்கு பக்கத்தில் போடுறேன் பாக்ஸுக்குள்ளாடி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 30லேருந்து இந்த 10ஐ மைனஸ் பண்ணால் உனக்கு என்ன கிடைக்கும், 20. அது இந்த 30க்கு பக்கத்தில் போட்டுக்கோ. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ உன்னோட ஃபஸ்ட்டு காலம் வேல்யூஸ் இங்கே எல்லாமே முடிஞ்சிச்சுல, இது எலிமினேட் ஆகிடும். சரியா, அப்போ உனக்கு இது முடிஞ்சிச்சு. நம்ம இனி என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்போது செகண்ட் காலத்துக்கு போகணும். செகண்ட் காலத்தில் உனக்கு மினிமம் வேல்யூ எதுன்னு செக் பண்ணணும். இப்போ செகண்ட் காலம் வேல்யூவை பாரு, 15 இருக்குது, 7 இருக்குது, 9 இருக்குது, 7 இருக்குது. சரியா, ஸோ இதில் 2 7 இருக்குது. ஸோ அப்போ நான் ஃபஸ்ட்டு 7ஐ பார்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 7 உனக்கு எது இருக்குது, ஃபஸ்ட்டு 7க்கு ஈக்குவலண்டாக இருக்கிற ஏஐ வேல்யூஸும் பிஐ வேல்யூஸும் செக் பண்ணணும். ஏஐ வேல்யூ என்ன இருக்குது, 60 இருக்குது. ஓகேவா, பிஐ வேல்யூ என்ன இருக்குது, 75 இருக்குது. ஸோ அப்போ ஏஐயில் 60யும் 75யும் கம்பேர் பண்ண 60 வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ இதை கட் பண்ணி
60 வந்து 7க்கு பக்கத்தில் போட்டுக்கோ. நெக்ஸ்ட்டு வந்து இந்த 75லேருந்து 60 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா உனக்கு என்ன கிடைக்கும், 15 கிடைக்கும். அந்த 75க்கு பக்கத்தில் எழுதிக்கோ. நெக்ஸ்ட்டு இப்போ பாரு, இந்த ஏஐ வேல்யூ முடிஞ்சு. ஸோ இந்த ரோயும் எலிமினேட் பண்ணிக்கோ. சரியா? ஸோ இதையும் எலிமினேட் பண்ணதுக்கு பிறகு நெக்ஸ்ட்டு வந்து இப்போவும் செகண்ட் காலம் நமக்கு முடியலை. ஸோ இன்னும் செகண்ட் காலத்தில் மினிமம் பார்க்கணும். ஸோ செகண்ட் காலத்தில் மினிமம் பார்க்குறப்போ உனக்கு என்னதான் இருக்குது, 7 வந்து இன்னொரு 7 மினிமமாக இருக்குது. இப்போ 7, 9, 15 3 வேல்யூ இருக்குது. ஸோ 7 வந்து மினிமமாக இருக்குது. ஸோ 7க்கு ஈக்குவலண்டாக ஏஐ வேல்யூ பிஐ வேல்யூ செக் பண்ணுறப்போ ஏஐ உனக்கு 30 இருக்குது, பிஐ வந்து 15 இருக்குது. சரியா? சரி, 30லேயும் 15லேயும் மினிமம் வேல்யூ 15. ஸோ இதை கட் பண்ணி 15 கட் பண்ணி நான் வந்து 7க்கு பக்கத்தில் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் அப்போ இங்கே 30லேருந்து 15 மைனஸ் பண்ணால் உனக்கு என்ன கிடைக்கும், தட் இஸ் 15. அதை வந்து சைடில் எழுதிக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ உன்னோட பிஐ வேல்யூ வந்து செகண்ட் காலமும் எலிமினேட் ஆகிடுச்சு, அங்கே முடிஞ்சிச்சு. ஸோ அதையும் எலிமினேட் பண்ணிக்கோ. இப்போ தேர்டு காலத்துக்கு போ. தேர்டு காலத்தில் எது மினிமம்னு பாரு. ஸோ 12, 8, 10, 12 இவ்வளவும். இதில் வந்து மினிமம் எந்த வேல்யூ இருக்குதுன்னு பார்க்கணும். சரியா? ஸோ இது இல்லை, ஓகே. இந்த இது 8ம் இல்லை 10ம் இல்லை, அது எலிமினேட் ஆகிடுச்சு. சரியா? ஸோ 8ம் 10ம் இல்லை, எலிமினேட் ஆகிடுச்சு. நமக்கு இருக்கிறது எது, 12ம் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ 12 வந்து 2 12 இருக்கிறதுனால ஏதாச்சும் ஒரு 12 எடுத்துக்கோ. ஃபஸ்ட்டு நான் மேலே இருக்கிற 12 எடுத்துக்கிறேன். ஸோ மேலே இருக்கிற 12 எடுத்துக்கிட்டோன்னா அது ஈக்குவலண்டாக ஏஐ வேல்யூ வந்து 20 இருக்குது, பிஐ வேல்யூ வந்து 35 இருக்குது. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், 35ம் 20யும் கம்பேர் பண்ணுறேன். 20 வந்து மினிமமாக இருக்குது. ஸோ 20யை கட் பண்ணி இந்த 12க்கு பக்கத்தில் போட்டாச்சு. இந்த 12க்கு பக்கத்தில் போட்டிருக்கேன். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இதுவும் எலிமினேட் ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இனி இருக்கிறது ஒரே ஒரு வேல்யூ தான், கீழே லாஸ்ட் ரோ லாஸ்ட் காலம் எலமெண்ட்டு. சரியா? ஸோ ஒன்லி அந்த 12 மட்டும்தான் இருக்குது. அந்த 12க்கு ஈக்குவலண்டாக உன்னோட ஏஐ வேல்யூவும் பிஐ வேல்யூவும் செக் பண்ணு. ஏஐ வேல்யூ 15 இருக்குது, பிஐ வேல்யூவும் 15 இருக்குது. சரியா? ஸோ அப்போ நம்ம அந்த 15 எடுத்து இதுக்குள்ளே போட்டுறணும் 12க்கு பக்கத்தில். இப்போ நம்மளோட எல்லா கோலத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறப்போ உனக்கு பாக்ஸுக்குள்ளாடி எதெல்லாம் வேல்யூஸ் இருக்கோ அதை மட்டும் நீ என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் ரோ மினிமம் மெத்தடில் எப்படி பண்ணுவியோ அதே மாதிரி இங்கேயும் பண்ணணும். சரியா? Z equal to 10 into 10 plus 20 into 12 plus 60 into 7 plus 30 into 6 plus 15 into 7 plus 15 into 12. ஸோ அப்போ உனக்கு என்ன வேல்யூஸ் கிடைக்கும், 1225. இதுதான் உன்னோட ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மெத்தடில் தான் நீ என்ன பண்ணணும், காலம் மினிமம் மெத்தடுக்கு இந்த மெத்தடில் தான் நீ பண்ணணும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து அடுத்த மெத்தடு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.